கண்டிப்பா திரும்ப கொடுத்துருவேன். என்கிட்ட இல்லையேம்மா, இருந்தா கொடுத்துருப்ப. என்ன பண்றது? அவ்வளவு பணம் என்னால எப்படிமா கொடுக்க முடியும்? நானே வேலை இல்லாம இப்பதான் வேலையில ஜாயின் பண்ணியிருக்கேம்மா. ஏம்மா நீ தனி ஆளா இருக்க, நீ எப்படிமா திரும்ப கொடுப்ப? நீ தான் பெரிய இடத்துல வாக்கப்பட போறிய, அங்க போய் கேட்க வேண்டியதானம்மா. நானே ஆட்டோவுக்கு டியூ கட்ட முடியாம இருக்கேன், என்கிட்ட வந்து காசு கேட்குற? அவ்வளோ பணத்தை உன்னை நம்பி எந்த நம்பிக்கையிலம்மா கொடுக்க முடியும்? என்னால முடியாதுமா. அவங்களுக்கு உடனே ஆஞ்சியோ டெஸ்ட் பண்ணியாகணும், அதுவும் உடனே பண்ணியாகணும். டிலே பண்ணா அவங்க கண்டிஷன் இன்னும் சீரியஸ் ஆயிடும். $6 லட்சம் செலவாகுமா? ஆன்ஜியோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 1 by 1 எல்லாமே பண்ணிடணுமா? திடீர்னு 6 லட்சத்துக்கு நான் எங்க போவேன்? மனசுக்குள்ள இவ்ளோ கஷ்டத்தை வச்சுக்கிட்டு நீ ரோடா சுத்திட்டு இருக்கல்ல? நான் வேற என்ன பண்ண முடியும்? ஹே ப்ளீஸ் அழாத. உனக்கு எனக்கு ஃபோன் பண்ணணும்னு ஏன் தோண மாட்டேங்குது? யார்கிட்டயோ பிரச்சனையை சொல்ற, உதவி கேட்குற, என்கிட்ட சொல்ல மாட்டியா? என்ன இன்னும் நீ வேத்தால தான் நினைக்கிறல்ல? ஏய், அப்படிலாம் இல்ல. அப்ப வேற எப்படி? இல்ல, ஒருத்தவங்க நம்மளுக்கு உதவி பண்றாங்கன்னு மேல மேல அவங்களையே தொல்லை பண்ணக்கூடாதுல்ல. வேற யார்கிட்டயாச்சும் உதவி கேட்போன்னு தோணுச்சு. இது உதவி இல்ல, அத்தைக்கு செய்ய வேண்டியது என் கடமை. என்கிட்ட சொல்லிட்டல்ல, கவலை விடு. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆக வேண்டியதை பாரு. நான் பணத்தோட வரேன். இல்ல ஜீவா, எனக்காக நீ ஏன் கஷ்டப்படணும்? அதெல்லாம் நீ ஒண்ணு கஷ்டப்பட வேணாம். மீனாட்சி, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. இப்ப அத்தைக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கணும், அதான் முக்கியம். நீ தைரியமா போ, நான் பணத்தோட வரேன். இதை நான் கொடுத்தேன்னு மீனாட்சிக்கு தெரிய வேணாம். புரியுதுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு தம்பி. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமே நிறைய பேர் பொண்டாட்டி வீட்டுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்ளோ பெரிய விஷயம் பண்றீங்க. உங்களை மாதிரி குணமுள்ள ஆளுங்களை எல்லாம் இப்ப பாக்குறதே ரொம்ப கஷ்டம்ப்பா. உங்க வீட்ல உங்களை நல்லா வளர்த்துருக்காங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்ப நன்றிங்க. ஐயோ, என்னங்க நீங்க நன்றிலாம் சொல்லிக்கிட்டு? ஆன்ட்டிக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கும் இருக்கு. நீங்க இந்த பணத்தை மீனாட்சி கிட்ட கொடுத்து உடனே ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. ஆனா இது நான் கொடுத்தேன்னு மட்டும் தெரிய வேணாம். சரிங்க. அப்புறம் நான் இதை எங்க கல்யாணம் சீக்கிரம் நடக்கணுங்கிறதுக்காக பண்ணல. ஐயோ, மீனாட்சிக்காக நான் 6 மாசம் இல்ல 6 வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன். ஆன்ட்டி கான்சியஸ் ஆகி வந்தாலே போதும். சரி, அப்ப நான் கிளம்புறேங்க. சரிங்க, வரேன் சார். இருங்க தம்பி, சாப்பிட்டு போலாம். ஐயோ இல்ல, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். வாங்க. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா நல்லா. வரேம்மா, வரேன் சார். வாங்க. வரேங்க. வாங்க வாங்க வாங்க. வரேங்க. ஏத்தா தேன்மொழி, சும்மா சொல்லக்கூடாது. உன் தங்கச்சி பிடிச்சாலும் பிடிச்சா புளியங்கொம்பாதான் பிடிச்சிருக்க. அவனே பணத்தை கொண்டு வந்து கொடுக்குதேன். என்ன பொடி போட்டாலும்
இப்படி மந்திரிச்சு விட்டா மாதிரி தெரியுதான். நான் கேட்டதும் மறு வார்த்தை பேசாம உங்க வண்டி கொண்டு வந்து கொடுத்தீங்கல்ல, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலையா. ஏய் என்னையா அப்படி பேசுற? நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸுங்கயா. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு அவசரம்னா உதவ மாட்டாங்களா? அதுவும் மீனாட்சி ரொம்ப நல்ல பிள்ளையா. அவங்க அம்மாக்காக உதவி செய்யறதுலாம் நாங்கள் செஞ்ச புண்ணியம்யா. எங்களுக்கு ஒரு அவசரம்னா நீ சும்மா விட்டுருவியா? யாரோ மாதிரி நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. மாப்பிள காசை வாங்கிட்டு அடுத்த வேலையை பாரியா. வந்துட்டாரியா? என்ன ஜீவா, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? சரிண்ணே, இப்போ பணத்தை கொடுங்க. ஏயா உடனே எப்படி 5 லட்சம் கொடுக்க முடியும்? இதை விற்று பணத்தை புரட்டணும்ல. சாயந்தரம் வாங்க. அண்ணே கொஞ்சம் அர்ஜென்ட்டு, ஹாஸ்பிட்டலில் இன்னைக்குள்ளே கட்டியாகணும், புரிஞ்சுக்கோங்கண்ணே. அதான் சாயந்தரம் வந்து வாங்கிக்கன்னு சொல்கிறேன்ல. 4 மணிக்கு வா, உன் கையில் பணம் இருக்கும். சரிண்ணே, அப்புறம் சொல்லியா? என் வண்டியை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு பணம் வாங்கும்போது விட்டுரு. போயிட்டு வாயா, எடுத்துகிட்டு போயிட்டு வா. சரிண்ணே, வாங்க போவேன். மாப்பிள சாயங்காலம் கொடுத்துருவார்ல. அது பணம் கிடைச்சிருச்சுன்னு மீனாட்சிட்டு சொன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவா. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவகிட்ட விஷயத்த சொல்லி ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். சரி மாப்பிள்ள. சரியா, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா, நீ போயிட்டு வா. பாப்பையா? வரையா? போயிட்டு வாயா. வாங்கயா போவோம். சரியா மாப்பிள்ள, பாப்போம். சரியா, பார்த்து போயிட்டு வாயா. அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு 6 லட்சம் பணம் தேவைப்பட்டிருக்கு. அதை எங்க கிட்ட சொல்லாம விட்டுருக்க. அத நீ எங்க கிட்ட சொல்லியிருந்தா நாங்க எப்போ கட்டியிருப்போமே. எங்களுக்கு என்ன பணமா பெருசு? நீதாமா முக்கியம். எங்க வீட்டு மருமக 6 லட்சம் பணத்துக்காக அங்க எங்கன்னு கஷ்டப்பட்டு கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுமா. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் மீனாட்சி, உனக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் அதை என்கிட்ட சொல்லுன்னு சொல்லியிருக்கேன். இல்ல நானே ட்ரை பண்ணி கட்டிடலான்னு. மீனாட்சி, நீ இனிமே பணத்துக்காக எங்கேயும் தேடி அலைய வேண்டியதில்லை. பணம் கட்டியாச்சு. என்ன கட்டியாச்சா? எப்படி? ஆதிதான் கொடுத்தாரு, நான் வாங்கி கட்டிட்டேன்.